ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பேபால் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பேபால்னால் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேபால் பேஜுக்குள்ளே போய்க்குவோம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேபால் பேஜ் வரும். ஓகே, பேபால்னால் என்ன? பேபாலுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்கல்ல, அந்த சைட்டுக்கும் உங்களோட லோக்கல் பேங்க்குக்கும் இடையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பேபால். அதாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்கள் லோக்கல் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ பேபால் உங்கள் ஆன்லைன் ஏர்னிங்கை ரிசீவ் பண்ணி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, பேபால்லேருந்து உங்கள் லோக்கல் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இதுதான் பேபாலோட வேலை. ஓகே, இப்போது நம்ம பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையானது என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு கண்டிப்பாக தேவை, அண்ட் ஒரு பேன் கார்டு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சைன்அப் பண்ணுவோம். சைன்அப் கொடுத்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு. நம்ம பர்சனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுவோம். கெட் ஸ்டார்ட்டை கொடுத்தா உங்களுக்கு என்டர் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போது நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்க போகிறோம். உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். இது கண்டிப்பாக உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதையே கொடுங்க. மிடில் நேம் இல்லைன்னா பரவாயில்ல, பிளாங்காக விட்ருங்க. டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, உங்களோட அட்ரஸ், டவுன், சிட்டி, ஸ்டேட், தமிழ்நாடு, பின்கோடு, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா உங்கள் பாஸ்வேர்டை மாற்றணுன்னாலோ இல்லை ஏதாவது விதத்தில் லாக் ஆனாலும் அவங்க கோடு அனுப்பி, அதாவது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இங்கே டிக்கு இருந்தால் டிக்கை எடுத்துருங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே விடுங்க. ஏன்னா நம்ம இப்போது இங்கே கிரெடிட் கார்டு நம்பர் கேட்குது, அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம டிக்கை எடுத்துருவோம். எடுத்துட்டு அக்ரி அண்ட் கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது பேபால்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேபாலோட ஹோம் பேஜ் வந்துடும். என்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இதை பேக்கு கொடுத்து நான் லாகின் மட்டும் கொடுத்துட்டு பேபால் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். அதாவது நம்ம இப்போது பேபால் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நம்ம பேபாலுக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் லிங்கை கொடுக்கல. அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 1 செகண்ட். இதுதான் பேபாலோட ஹோம் பேஜ். இந்த இடத்துல கம்ப்ளீட் யுவர் டாஸ்க்குன்னு இருக்கும். நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு டெமோக்கு நான் வேறு அக்கௌண்ட்லேருந்து காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ரெட் கலர் கட்டத்துக்குள்ளே கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்கும், அதை கொடுங்க. உங்களோட இமெயில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேங்க் டீட்டெயில்ஸில் உங்கள் பேங்க் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் ஏற்கனவே இருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் கேட்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு தெரியலனா கூகுளில் போய் உங்கள் பேங்க் நேம், உங்கள் பிரான்ச் நேமை போட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே கேட்டிருக்க பாக்ஸில் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இன்னும் கீழே போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணணும். செக்கு கொடுத்து உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் அட்ரஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேபால் அக்கௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கும். நல்லா கவனிங்க, பேங்க் அக்கௌண்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பேபால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்மால் டெபாசிட் அனுப்புவாங்க. புரிஞ்சிச்சா? அதாவது 2 ஸ்மால் அமௌண்ட்டில் ஒரு சின்ன டெபாசிட் அனுப்புவாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா ₹1.45, ₹1.60, ₹1.75, இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டு 2 அனுப்புவாங்க. அது 2 நாள்லையும் வரலாம், 4 நாளில் வரலாம், 5 நாளில் வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வருதோ அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா, கெட் வெரிஃபைடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்ததை அடிச்சிருக்கும். நல்லா கவனிங்க, அடிச்சிருக்கும்.
அதுக்கு கீழே ப்ராசஸிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி amount 1 amount 2ன்னு சொல்லி 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் 1ன்னு கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் அவங்க அனுப்புனாங்களோ அதை கொடுங்க. செகண்ட் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்கிறதுல செகண்ட் அமௌண்ட் என்ன அனுப்புனாங்களோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஓகேவோ வெரிஃபையோ என்ன கொடுத்துருக்கோன்னு தெரில, வெரிஃபைன்னு கொடுத்து அது ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட்டும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண அமௌண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேபால் அக்கௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதாவது இனிமேல் நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பேபாலுக்கும் இதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் ரெடி ஆயிருச்சு. ஓகேவா? பேபால் உங்கள் அக்கௌண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை. இனிமேல் நீங்கள் பேபாலுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுங்கள். இங்கே வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 அமௌண்ட்டு கேட்கும். ஃபஸ்ட் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்லேயும் செகண்டில் செகண்டையும் கொடுங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா பேபால் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது வெரிஃபைடு ஆயிரும். இங்கே கெட் வெரிஃபைடுன்னு இருக்கா? நான் சொன்ன மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டேட்டஸில் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கு பாருங்கள். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். see your PayPal account is verified. நமக்கு இப்போது அக்கௌண்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது. நம்ம டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு நம்பரை டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஏன்னா அது மூலியமாக தான் நம்ம ஸ்விப் பண்ணுவோம் பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைலுக்கு கீழே ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், தேர்டா லிங்க் எடிட் கிரெடிட் கார்டுன்னு. அதை நம்ம கொடுக்குறோம். அதுக்குள்ளே போனால் நாம் அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். நேம், 1 செகண்ட், இங்கே ஃபர்ஸ்ட் நேம் சரவணா குமார். கார்டு டைப் விசாவா மாஸ்டர் கார்டாங்கிறத பார்த்துட்டு அப்படி கொடுங்க. நான் இப்போ விசான்னு கொடுக்குறேன். கொடுக்கும் போது உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பயர் டேட், மந்த் அண்ட் இயர், சிவிவி செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லுவோம். அது என்னதுன்னா உங்கள் கார்டுக்கு பின்னாடி லாஸ்ட்டு 3 நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பரை இங்கே கொடுங்க. அட்ரஸை கொடுங்க. ஆட் கார்டுன்னு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போது பேபால் மூலியமாக பணத்தை ரிசீவ் பண்ணலாம், பணத்தை சென்ட் பண்ணலாம், பேபால்லேருந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம், ஈபே அமேசான்லேருந்துலாம். ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்னதுன்னா நான் ஒரு சின்ன எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வெரிஃபைட்லாம் ஆயிடுச்சு. இங்கே தான் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் சென்ட் பேமெண்ட், ரெக்வெஸ்ட் பேமெண்ட், ரெசல்யூஷன் சென்டர், ஏதாவது டவுட்னா கேட்கலாம், வித்ட்ராவ், அப்புறம் உங்கள் ஹிஸ்ட்ரி இது ஃபுல்லாக இருக்கும். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், டேக்ஸ் டாக்குமெண்ட், IPPN, ஹிஸ்ட்ரி, பேசிக் சர்ச், ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா இங்கே டாப்பில் ஹெல்ப்புன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்புன்றதை கிளிக் பண்ணி சின்ன பேசிக் டவுட்டாக இருந்தால் நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு சில நேரத்தில் ஆன்சர் கிடைக்கும். கிடைக்கலன்னா நீங்கள் காலர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர், இது இந்தியா ஃபுல்லாக டோல் ஃப்ரீ நம்பர் தான். இந்த நம்பர் இதை எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கால் அஸ், இதை கிளிக் பண்ணும்போது இங்கே நம்பர் வருது பாருங்கள். இந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இமெயில். இந்த இமெயிலுக்கு நீங்கள் 24 hours பாருங்கள், we will do our best to respond within 24 hours. அவங்க 24 hours உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. நீங்கள் இமெயில் மூலியமாகவும் ட்ரை பண்ணலாம், கால் பண்ணியும் கூட அவங்கள்ட்ட உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் பேசிக். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பபாய்.